உருவானது. ஓகேவா? மெசபடோமியா வந்து 3500 பிசியிலேருந்து 2000 பிசி வர. ஓகேங்களா? அடுத்து 3500 200 இயர்ஸ் கழிச்சு தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்தது. 3300 பிசி டு 1900 பிசி. அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு வந்தது தான் எஜிப்தியன் 3100 டு 1100. இப்போ லாஸ்ட்டாக வந்தது தான் சைனீஸ். ஓகேங்களா? 1700 டு 1122 பிசிஇ. ஓகேவா? நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா MIEC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். மெசபடோமியாங்கிறது 3500 டு 2000. அடுத்து என்னது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 டு 1900. அடுத்து எஜிப்தியன் சிவிலைசேஷன் 3100 டு 1100. அடுத்து சைனீஸ்ங்கிறது 1700 டு 1122. ஓகேங்களா? இப்போ அப்படியே லெசனை ஒரு ரீட் விடலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி அதை மட்டும் நான் நடத்துகிறேன். ஓகே. இனிஷியலி பீப்புள் லிவ்ட் இன் குரூப்ஸ். they formed communities out of these groups. These then evolved the societies which in due course become civilizations. Why did people settle near rivers? ஏன் மக்கள் வந்து ரிவர் கிட்ட செட்டில் ஆனாங்கன்னா சாயில் இஸ் ஃபெர்டைல். என்னது? மண் வளமாக இருந்தது. ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் வாட்டரிங் லைஃப் ஸ்டாக் அண்ட் இரிகேஷன். ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தது. இப்போ கடல் பக்கத்தில் இருந்தோம்னா தண்ணி இருக்கும், ஆனால் அது குடிக்கக்கூட உகந்ததாக இருக்காது. ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் இஸ் பாசிபிள். ஓகேவா? மக்கள் சீக்கிரமாக மூவ் ஆகிறதுக்கும் பயன்பாடாக இருந்தது. ஓகேவா? அடுத்து டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி ஹராப்பா. த ruins ஆஃப் ஹராப்பா வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் அண்டு எக்ஸ்ப்ளோரர் சார்லஸ் மேன்சன். ஃபஸ்ட்டு ஹராப்பாவை பற்றி பேசினது யாருன்னா சார்லஸ் மேன்சன். ஓகேங்களா? Charles Manson in his book, when he visited northwest frontier province which is now in Pakistan, he came across some mysterious brick mounds. He wrote that he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. This was the earliest historical record of existence of Harappa. என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சார்லஸ் மேன்சன்கிறவர் தான் இந்த ஹராப்பாங்கிற சிட்டியை பற்றியே பேசுகிறாரு. ஓகேங்களா? இவர் வந்து நார்த் வெஸ்டியன் ப்ராவின்ஸுக்கு போகிறப்ப தான் அங்கே பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கு. அதை பார்த்துட்டு எப்படி இது இங்கே இருக்குன்னு ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. இவர் வந்து இது ரெக்கார்ட் ஒரு டைரியில் குறிப்பு எழுதியிருக்காரு. அதான் ஃபஸ்ட்டு ஹராப்பாவை பற்றின ஒரு நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு. அடுத்து in 1856 when engineers laid a railway line connecting Lahore to Karachi, they discovered more burnt bricks. ஓகேவா? அதே மாதிரி 1856 கிட்டத்தட்ட கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 காலத்தில் ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க லாகூர்லேருந்து கராச்சி வர. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குழி தோண்டிட்டு வர்றப்ப அங்கே பர்ன்ட் பிரிக்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் சிக்னிஃபிகன்ஸ், அதோட முக்கியத்துவம் தெரியாமல் அந்த பிரிக்ஸ் எடுத்து ரயில் ரோடு போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சார்லஸ் மேன்சன் தான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுருக்காரு. அடுத்து in 1920s archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. 1920 ஆர்கியாலஜிஸ்ட் என்னன்னா ஹராப்பாவும் மொஹஞ்சதாரோவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. they unearthed the remains of these long forgotten cities. அப்புறம் தான் கொஞ்சமாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே எடுத்து பார்த்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா 1924 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் யார்? ஜான் மார்ஷல். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா மெனி காமன் ஃபீச்சர்ஸ் பிட்வீன் ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஹராப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் நிறைய அது என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதா பார்த்துருக்காரு. ஹீ கன்க்ளூடட் தட் தே வேர் எ பார்ட் ஆஃப் லார்ஜ் சிவிலைசேஷன். என்னதுன்னா இது எல்லாமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கோம்? சார்லஸ் மேன்சன் தான் இதை உருவாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் 856 லாகூர் டு கராச்சி ட்ரெயின் போடுறப்ப இங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 1924 நியர்லி 70 வருஷம் கழிச்சு ஜான் மார்ஷல் தான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு சார்லஸ் மேன்சன் தான் இதை பற்றி ரெக்கார்டு வச்சுருக்காரு. அடுத்து இது எல்லாம் ஒரே நாகரிகத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜான் மார்ஷல். ஓகேங்களா? அடுத்து
Some slight differences are found in earthenwares of Harappa and Mohenjo-daro. This made researchers conclude that Harappa was older than Mohenjo-daro. இங்கே ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். என்னன்னா எல்லா ரிசர்ச்சர்ஸும் கால்குலேட் பண்ணி சொல்கிறது என்னென்னா ஹரப்பாங்கிறது மொஹஞ்சதாரோவோட பெருசு. ஓகேங்களா, ஹரப்பாங்கிறது மொஹஞ்சதாரோவோட பெருசு. அடுத்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓகேவா வா ஸ்டார்டட் இன் 1861. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 1861 தான் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வித் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆஸ் ஏ சர்வேயர். ஓகேவா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் அந்த ஹெட் சர்வேயராக வச்சுருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து ஆர்கியலாஜிக்கல் ஸ்டடீஸ் த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் பிரிக்ஸ். இது தேவையில்லை. அடுத்து பாருங்கள், சைட்ஸ் இன் இந்தியன் பார்டர்ஸ். இந்தியன் பார்டரில் என்னென்ன சைட் இருக்குன்னு பாருங்கள். இங்கே மாண்டா இருக்குது, ராக்கிகரி இருக்குது, காளிபங்கன் இருக்குது, மித்தாய் இருக்குது, தோளவேரா லோத்தல். ஐ திங்க் இதான் இந்தியா பார்டர்னு எடுத்துக்கிட்டா ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்பிஜிலாம் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, மண்டா, ராக்கிகரி, காளிபங்கன், மித்தாய், தோளவேரா, லோத்தல் இதெல்லாம் தான் இந்தியாவில் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கிறது என்னது? மொஹஞ்சதாரோ இருக்குது, ஹராப்பாவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது, கான்வரிலாவும் அப்புறம் கோட்பிஜி, அம்ரி இது எல்லாமே பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து டைம் ஸ்பேன் ஆஃப் இந்தியஸ் வேலி சிவிலைசேஷன். நம்ம இதை ஃபஸ்ட்டே படித்தோம், இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு வாட்டி படிச்சுக்கலாம். இது எந்த இடத்துல இருக்குன்னா சவுத் ஏஷியாவில் இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எங்கே இருக்குது? சவுத் ஏஷியாவில் இருக்குது. பீரியட் என்னது? பிரான்ஸ் ஏஜ். ஓகேவா, பீரியட் என்னது? பிரான்ஸ் ஏஜ். டைம் எவ்வளோ டெட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா 3300 BCயிலேருந்து 1900 BCE. ஓகேவா, இது எதை வச்சு டெட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங். ஓகேங்களா, அதோட ஏரியா எவ்வளோ? 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் 6 பிக் சிட்டிஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா, 6 பிக் சிட்டிஸ் இருந்து கிராமம் பாருங்கள் 200 கிராமங்கள் இருந்திருக்கு. ஓகேவா, யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் சிவிலைசேஷன். இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த அர்பன் சிவிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஹரப்பா சிவிலைசேஷனுங்கிறது என்னென்னா ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா வெல் கன்வின்ஸ்டு சிட்டி டவுன் பிளானிங் இருக்குது, அஸ்டானிஷிங் மேசன்ரி அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது, ப்ரியாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்குது, சாலிட் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஆர்டிசனல் பேஸ் இருக்குது. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹராப்பன் அக்ரிகல்ச்சர் சிவிலைசேஷன். சாரி, ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் பதறேன், கோச்சிக்காதீங்க. டவுன் பிளானிங் இஸ் எ யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஓகேவா, இண்டஸ் சிவிலைசேஷனில் டவுன் பிளானிங்கிறது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. த டேர்ம் சிட்டி ஹேட் டூ பிளான்ட் ஏரியாஸ். 2 பிளான்ட் ஏரியாஸ் இருக்குது. எது? அப்பர் டவுன், இன்னொன்று லோயர் டவுன். அப்பர் டவுன்னா என்னது? சிட்டாடல், த பார்ட் ஆஃப் த சிட்டி இன் த வெஸ்ட். ஓகேங்களா, அப்பருங்கிறது எந்த சைடு இருந்திருக்கு? UWன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பர் டவுனுங்கிறது வெஸ்ட் சைடு இருந்திருக்கு. சரிங்களா, இந்த பார்ட் ஆஃப் த சிட்டி ஹேஸ் டு த வெஸ்ட் வாஸ் ஹையர், இட் வாஸ் கால்டு சிட்டாடல். சிட்டாடல்னா பெரிய பெரிய மண்டபங்கள் இருந்திருக்கு. இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆட்சியாளர்கள். இப்போ நம்ம இங்கே இருக்காங்களா, IAS IPSங்கிற ஆரம்பித்து தாசில்தார் PAO வரை இருக்காங்களா, இவங்க எல்லாம் அந்த அப்பர் டவுனில் இருந்திருக்காங்க. கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பர் டவுனில் தான் என்ன இருக்குது? கிரேட் பாத், பெரிய குளமும், அடுத்து தானிய கிடங்குகளும் இருந்திருக்கு. அடுத்து இந்த பார்ட் ஆஃப் சிட்டி ஈஸ்ட், அதான் ஈஸ்ட் சைடு இருக்கிறது என்னது? லோயர். ஓகேங்களா, இட் வாஸ் இன்ஹாபிட்டட் பை காமன் பீப்புள். நம்மள மாதிரி காமன் பீப்புள் இங்கே இருந்திருக்காங்க. மெஹார்ங்கிறது த ப்ரெக்குர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். மெகார்ங்கிறது என்னது? ஒரு நியோலித்திக் சைட். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சைட்டுன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா, மெகார்ங்கிறது ஒரு நியோலித்திக் சைட். இட் இஸ் லொக்கேட்டட் நியர், எங்கே இருக்குது? போலன் பேசின் ஆஃப் பலுச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். எங்கே இருக்குது? போலன் பேசின் ஆஃப் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானில் தான் இருக்குது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் சைட். ஓகேவா, இது வந்து ரொம்ப முன்தங்கிய காலத்தில் இருந்திருக்கு. ஓகேவா, இட் ஷோஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங், ஹெர்டிங். பாருங்கள், விவசாயம் செஞ்சது பற்றி இருக்குது. ஹெர்டிங், அது என்ன ஆணிரை மேய்த்தல்னு சொல்லுவாங்களா, அது இருக்குது. ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸை சஜஸ்டட் நியோலித்திக் கல்ச்சர் எக்ஸிஸ்ட் இன் மெஹார். மெஹார் பாருங்கள் 7000 BCE. நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததை விட இதுதான் ரொம்ப முந்தைய காலம். ஓகேங்களா, மெஹார்ங்கிறது 7000 BCயில் இருந்திருக்கு. அடுத்து ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுஸ் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு? கிரிட் பேட்டர்னில் இருந்திருக்கு. தேவர் ஸ்ட்ரைட் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட். பாருங்கள், நார்த் டு சவுத்தும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டும் இருந்திருக்கு. intersected at right angle. அடுத்து the roads were wide with rounded corners. ஓகேங்களா,
ஹவுசஸ் வேர் பில்ட் ஆன் த போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்டோட ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி வீடு இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஹேட் மெனி ரூம்ஸ், கோர்ட்யார்ட். பாருங்கள், ரூம்ஸும் இருந்திருக்கு, கோர்ட்யார்டு முன்னாடி இடமும் இருந்திருக்கு, ஒரு கிணறும் இருந்திருக்கு. ஈச் ஹவுஸ் ஹேட் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். எல்லா இடத்துலையும் டாய்லெட்ஸ் பாத்ரூம் இருந்திருக்கு. த ஹவுசஸ் வேர் பில்ட் யூசிங் பேக்டு பிரிக்ஸ் அண்ட் மோர்டர். சன்ரைடு பிரிக்ஸ் வேர் ஆல்சோ யூஸ்டு. ஓகேங்களா? பேக்டு பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சன்ரைடு பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரிக்ஸ் வேர் யூனிஃபார்ம் சைஸ். எல்லா பிரிக்ஸும் ஓரளவு யூனிஃபார்ம் சைஸில் தான் இருந்திருக்கு. ரூட்ஸ் வேர் ஃப்ளாட். தெர் இஸ் நோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேலசஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். பாருங்களேன், அரண்மனையும் அடுத்து கோயிலும் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை. ஓகேங்களா? சரிங்களா? அங்கே என்னது, அரண்மனை இருந்ததா இல்லை கோவில் இருந்ததா இல்லை. அடுத்து ஒய் பர்ன்ட் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் பர்ன்ட் பிரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் டு ஃபயர் வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் ரைன். ஓகேங்களா? அடுத்து பிரான்ஸ் ஏஜ். நம்ம இப்போ தானே படித்தோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாலே பிரான்ஸ் ஏஜ். இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ்டு பை யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் பிரான்ஸ். Drainage system. Many of the cities had covered drains. The drains were covered with slabs or bricks. ஓகேங்களா? அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்லாப்ஸ் பிரிக்ஸை வச்சு தான் இருக்குது. ஈச் ட்ரைன் ஹேஸ் அ ஜென்டில் ஸ்லோப் ஸோ தட் வாட்டர் குட் ஃப்ளோ. ஓகேங்களா? எல்லா ட்ரெயின்லையுமே ஜென்டிலான ஸ்லோப் வச்சுருக்காங்க, ஸோ தண்ணி சீக்கிரமாக போகிற மாதிரி. ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரைன்ஸ். அங்கங்கே ஹோல்ஸ் வச்சுருக்காங்க ட்ரைன்ஸை கிளியர் பண்ண. House trains passes below many lengths before finally emptying main drains. ஓகேங்களா? அந்த சாக்கடை போகிற வழியில் வீட்டிலேருந்து வர சாக்கடை தண்ணியும் வர்றதுக்கு அங்கங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சோக் பிட். ஒவ்வொரு வீட்டுக்குமே சோக் பிட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே எல்லா அது என்ன சொல்கிறது, அழுக்குகளும் ஃபில்டர் ஆகி வெறும் தண்ணி மட்டும்தான் ஸ்ட்ரீட் ட்ரெயினில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், கிரேட் பாத். கிரேட் பாத் எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது. கிரேட் பாத் எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோ. த கிரேட் பாத் வாஸ் அ லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் கோர்ட்யார்ட். ஓகேங்களா? கிரேட் பாத்ங்கிறது வாஸ் அ லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க் இன் கோர்ட்யார்ட். இட் மே பி த ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் தான் கிரேட் பாத் இருக்குது. நான் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஜென்ரல் மேனேஜர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர்னா தண்ணி உள்ளார போயிடுச்சுன்னா லீக்கே ஆகாது. த பாத் வாஸ் லைன்டு வித் த பிரிக்ஸ் கோட்டட் வித் பிளாஸ்டர் அண்ட் மேட் வாட்டர் டைட் யூசிங் த லேயர் ஆஃப் நேச்சுரல் பிட்டுமன். தேர் வேர் ஸ்டெப்ஸ் ஆன் த நார்த் அண்ட் சவுத். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அந்த வாட்டர் டேங்கில் நார்த்லையும் சவுத்துலையும் என்ன இருந்திருக்கு? ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. தேர் வேர் ரூம்ஸ் ஆன் 3 sides. 3 sides என்ன இருக்குது? ரூம்ஸ் இருந்திருக்கு. வாட்டர் வாஸ் ட்ரான் ஃப்ரம் த வெல் லொக்கேட்டட் இன் த கோர்ட்யார்ட் அண்ட் ட்ரைன்ட் அவுட் ஆஃப்டர் யூஸ். ஓகேங்களா? தேவையான டைமில் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹராப்பா. சரியா? ஹராப்பாவில் தான் என்ன இருந்திருக்கு? கிரானரி இருந்திருக்கு. சரிங்களா? கிரானரி மீன்ஸ் தானிய களஞ்சியம். ஓகேங்களா? த கிரானரி வாஸ் எ மேசிவ் பில்டிங் வித் அ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். கிரானரிஸ் வேர் யூஸ்டு டு ஸ்டோர் ஃபுட் கிரைன். ஓகேங்களா? தானிய களஞ்சியம்னு சொல்லுவாங்கல்ல. த ரிமைன்ஸ் ஆஃப் வீட் என்னென்ன இருக்குது? கோதுமை, பார்லி, மில்லட்ஸ், செசேம், பல்சஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் தேர். A granary with walls made of mud bricks. கிரானரியில் என்ன இருக்குது? களிமண்ணால் பிரிக்ஸு which are still in good condition. இப்போயுமே இருக்குது. இந்த பிரிக்ஸை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ராக்கிகரிங்கிற வில்லேஜ் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. மெச்சூர் ஹராப்பான் ஃபேஸில் இருந்திருக்கு. இந்த ஏர்லி ஹராப்பான், மிடில் ஹராப்பான், மெச்சூர் ஹராப்பான் இருக்கும். இது 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? A granary with wall made of mud bricks which are still in a good condition has been discovered in Rakigari in a village, Haryana, belongs to Mature Harappan phase. ஓகேங்களா? The assembly hall. The assembly halls was another huge public building at Mohenjo-daro. அசம்பிளி ஹால் எங்கே தான் இருந்திருக்கு? அப்போ பாருங்களேன், அது என்ன சொல்கிறாங்க? மொஹஞ்சதாரோ கிரேட் பாத், அந்த குளம் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. கிரேட் கேனரி ஹராப்பாவில் இருக்குது. அசம்பிளி ஹால் மொஹஞ்சதாரோவில் இருக்குது. இட் வாஸ் அ மல்டி பில்லர்டு ஹால். ஓகேங்களா? 20 பில்லர்ஸ் இருந்திருக்கு 4 ரோவில். ஓகேங்களா? 4 ரோவில் 20 பில்லர்ஸ் இருந்திருக்கு. அடுத்து ட்ரேட் அண்டு டிரான்ஸ்போர்ட். ஹராப்பான்ஸ் வேர் கிரேட் ட்ரேடர்ஸ். அவங்க நல்ல வியாபாரிகளாக இருந்திருக்காங்க. ஸ்டாண்டர்டைஸ் வெயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்டைஸ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே யூஸ் டு ஸ்டிக் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த். ஓகேங்களா? என்னன்னா ஸ்கார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது வண்டிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீலில் வந்து ஸ்பைக்ஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம சைக்கிள்லாம்
ஸ்பைக்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இல்லாமல் என்டையர் வீலுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. there is evidence for extensive maritime trade with மெசபடோமியா. மெசபடோமியாவோட ட்ரேட் நிறையா பண்ணியிருக்காங்க. இண்டஸ் சீல்ஸ் have found as far as மெசபடோமியாவில் இருந்திருக்கு. மெசபடோமியாங்கிறது என்ன, இந்த காலத்தில் இருக்க ஈராக்கு, குவைத்து, அப்புறம் சிரியா. அடுத்து பாருங்கள், கிங் நரசிம்மன் ஆஃப் அக்காடயம் எம்பையர். கிங் நரசிம்மன் ஆஃப் அக்காடயம் என்பவர் பாட் ஜுவல்லரி ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் மெலுக்கா. சரிங்களா, இங்கே பாருங்கள், கிங் நரசிம்மன் ஆஃப் அக்காடயம் எம்பையர் என்னன்னா, அவர் வந்து ஜுவல்லரியை மெலுக்காலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாஸ் மென்ஷன்ட் இன் ரிகார்டிங் நரசிம்மன். நரசிம்மனோட குறிப்பேடுகளில் இருக்குது. இப்போ கூட ஜனநாயகன் படத்தில் ஓம்னு ஒன்று இருக்கும், ஆப்ரேஷன் மெலுக்கான்னு, அது சரி எம்எம்னு இருக்கும், சாரி மிஷன் மெலுக்கா. மெலுக்கானா நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா பிளேஸையுமே சேர்த்து மெலுக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் சிமிலர் டு தோஸ் ஃபவுண்ட் இன் அ பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் மெசபடோமியா. பாருங்கள், சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் எங்கே இருந்திருக்கு, பெர்ஷியன் கல்ஃப், மெசபடோமியாவில் இருந்திருக்கு. அதுவுமே இண்டஸ் ஏரியாவில் உருவானது. திஸ் ஷோஸ் ட்ரேட் லிங்க்ஸ் பிட்வீன் தோஸ் ஏரியாஸ். அடுத்து பாருங்கள், நேவல் டாக்யார்டு, ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. எங்கன்னா குஜராத்தில் உள்ள லோத்தலில். இட் ஷோஸ் மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டஸ் பீப்புள். பாருங்கள், டாக்யார்டு அடுத்தது லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட் ஆன், எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்க சபர்மதி ஆசிரமத்தில் இருக்காரு. அதனால் ரிவரில் இருக்குது. சாரி, சபர்மதினாலே ஆசிரமம் தான் வாயில் வருது. லோத்தல்ங்கிறது எங்கே இருக்குன்னா சபர்மதி ரிவர் குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து லீடர் இன் மொஹஞ்சதாரோ, ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது, சீட்டட் மேல், அதாவது ஒரு ஆண் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஹஸ் பீன் அன்அர்த்தட் இன் அ பில்டிங். அவரோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்டில் அங்கே இருக்குது பாருங்கள், ஃபோர் ஹெட்டில் ஹெட் பேண்ட் வச்சுருக்காரு. அடுத்து ஸ்மாலர் ஆர்னமெண்ட்டு வியர் பண்ணியிருக்காரு ரைட் அப்பர் ஆர்மில். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ் ஹேர் இஸ் ஃபுல்லி கோம்டு, தலை நல்லா சீவி இருக்குது. பியர்டு வச்சுருக்காரு, கொஞ்சம் ட்ரிம்மாக இருக்குது. 2 holes beneath the ears suggest that head ornaments might have been attached till the ear. head ornament காது வரை மாட்டியிருக்காங்க. the left shoulder is covered with shawl like garment. left shoulderல ஷால் மாதிரி ஒரு இதை வச்சுருக்காரு. the shawl pattern is used by people. இப்போயுமே மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டஸ் பீப்புள் ஹேட் டெவலப்ட் a system of standardized weight, standardized measure. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐவரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத். எவ்வளோ, 1704 mm. சரிங்களா, ஐவரி ஸ்கேல் இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஐவரி ஸ்கேல் வந்து எவ்வளோ இருக்குது, த ஸ்மாலஸ்ட் டிவிஷன் அந்த காலங்களில். கான்டெம்பரரி சிவிலைசேஷன்னா அந்த காலத்து நாகரிகங்களில் ஸ்மாலஸ்ட் டிவிஷன் என்ன, 1704 mm. ஓகேங்களா. த வேர்ல்டு சிவிலைசேஷன் மீன்ஸ் ஏன்ஷியன் லட்டின் வேர்டு சிவிஸ். சிவிலைசேஷனுங்கிறது லட்டின் வேர்டு சிவிஸில் வந்தது. அதான் அந்த சிவிஸ்னானது சிட்டி. த லிட்டில் ஸ்டாச்சு வாஸ் ஃபவுண்ட் அட் மொஹஞ்சதாரோ. சரிங்களா. இப்போ இந்த நடமாடும் மங்கை ஸ்டாச்சு இருக்குல்ல, இது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. வென் சர் ஜான் மார்சல் saw the statue was dancing girl. அவர் அந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சுவை பார்த்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when I saw them I found difficult to believe that they were prehistoric modeling. அவர் என்னன்னா, அதை முத பார்த்தப்போ இது ப்ரீஹிஸ்டாரிக் முன்னாடி உருவாக்கப்பட்டதுன்றதே அவருக்கு நம்பிக்கை இல்லை. such as this was unknown in the ancient worlds up to the Greece காலம் கூடயே இது இருக்குமான்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. I thought these figures around level 3000 yearsக்கு முன்னாடி இருக்குங்கிறது அவருக்கு கெஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவர் என்ன சொல்கிறதுனா ரொம்ப அதிர்ச்சியோட ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காரு. அடுத்து கேவிடி காம்ப்ளெக்ஸ். கேவிடி காம்ப்ளெக்ஸ்னால் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. ஸ்ப்ரெட் ஓவர் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ஹேஸ் மெனி பிளேசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேவிடி காம்ப்ளெக்ஸுங்கிறது, அதாவது கொர்க்கை, வஞ்சி, தொண்டிங்கிற வார்த்தைகள் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இப்பயும் மருவி இருக்குது. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை, குடல்கர் ஆர் த நேம்ஸ் ஆஃப் பிளேஸ் இன் பாகிஸ்தான். குர்கே அண்ட் பூம்புகார் இன் ஆப்கானிஸ்தான் ஆர் ரிலேட்டட் டு த சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் ஏஜ். இந்த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் என்னது, காவிரி அண்ட் பொர்னஸ் இன் ஆப்கானிஸ்தான். அந்த ரிவர்ஸ் காவேரிவாலா அண்ட் பொர்னை இன் பாகிஸ்தான் ஆர் ஆல்சோ கால்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஒரே நிமிஷம் இருங்க. ஆஹா, ஓகே சாரி இது வந்து இந்த கண்டென்ட்டே அழைச்சிருது, எரேசர் இல்லாமல். சாரி. அதாவது பாருங்களேன், குர்கே, பூம்புகாருங்கிறது ஆப்கானிஸ்தான்லேயே இருந்திருக்கு. அதே நேரத்தில் காவேரி, பொர்னஸ்ங்கிற ரிவர் ஆப்கானிஸ்தான்லேயே இருந்திருக்கு. காவேரிவாலா, பொர்னை இன் பாகிஸ்தான் சங்கம் லிட்ரேச்சர்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப்
Indus Valley civilization. Inscriptions written in a script of those times can provide us information. அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்க நாகரிகம், அவங்க செஞ்ச சாங்கியங்களை பற்றி இருக்கும். சரியா? இண்டஸ் ஸ்கிரிப்ட் இன்னமும் மொழிபெயர்க்கப்படலை. சரிங்களா? அது என்னதான் எழுத்துன்னு யாராலையுமே இன்ன வரை கண்டுபிடிக்க முடியல. therefore we must look for other clues. ஸோ அதில் என்னன்னா காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வேர் காமன் இன் யூஸ். எல்லாருமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பருத்தி ஆடைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளேஸ் மிண்டல்ஸ் அன்இயர்த்து சஜஸ்ட் தட் யான் வாஸ் பன். ஓகேவாங்களா? இதுவும் பண்ணியிருக்கு. அதாவது கிளேஸ் மிண்டல்ஸ் மீன்ஸ் அது என்னது, துணி நெஞ்சிருக்காங்க. அடுத்து உள் ஸ்வெட்டர் போடுறோம்ல, அந்த ஸ்வெட்டரோட நூலும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன் ஜெயின் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எலிவேட்டட் கிரவுண்ட்ஸ். ஓகேவா? செட்டில்மெண்ட்ஸ் வேர் பில்ட் ஆன், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்துருக்க திண்ணைகள் இருந்திருக்கு. அடுத்தது இண்டஸ் சிவிலைசேஷன் சீம்ஸ் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஒன். ஃபியூ வெப்பன்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்ட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஆர்மி. அங்கே ஆர்மி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை, கொஞ்சம் வெப்பன்ஸ் இருக்குது. தே டிஸ்பிளேடு தேர் ஸ்டேட்டஸ் வித் கார்மெண்ட்ஸ் அண்டு ப்ரீசியஸ் ஜுவல்லரி. அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க போடுற ட்ரெஸ்லையும் ஜுவல்லரிலையும் தே ஹேட் அட்வான்ஸ்டு சிவிக் சென்ஸ். ஓகே. அடுத்து ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென். ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க. தே அடாப்ட் தெம்செல்ஃப் வித் நெக்லஸ், ஆம்லெட், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ். அதான் பாருங்கள், நெக்லஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் என்னது, காப்பு மாஸ்டர் படத்தில் வரும்ல அது, பேங்கிள் வளையல் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபிங்கர் ரிங்ஸ், அது என்ன, மோதிரம், காது தோடு, காலுக்கு கொலுசு இல்லை, அது பேர் மறந்து போச்சு எனக்கு தமிழில், அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஓகேவா? த ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் கோல்டு, சில்வரு, ஐவரி, ஷெல்லு, காப்பர், டெரக்கோட்டா எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இரும்பு குதிரை. சரிங்களா? இரும்பும் குதிரையும் இண்டஸ் பீப்புளுக்கு தெரியாது. காப்பர் வாஸ் ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்டு பை ஹியூமன். ஓகே, இதை பார்த்துக்குங்க. ஹியூமன் உருவாக்கின மெட்டல்னா காப்பர். இண்டஸ் பீப்புள் யூஸ் ரெட் கார்ட் ஸ்டோன். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? சிவப்பு கலர் குவார்ட்ஸ் ஸ்டோன். அது பேர் என்னது? கார்னிலியன், டு டிசைன் த ஜுவல்லரி. அடுத்து ஹூ கவர்ன் தெம்? ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் எக்ஸிஸ்ட் சென்ட்ரல் அத்தாரிட்டி. அங்கே ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்காங்க. அவங்க தான் டவுன்ஸு, அந்த நகரங்களில் கட்டியிருக்காங்க. ஓவர்சீஸ் ட்ரேடு, அப்புறம் ட்ரைனேஜ் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஆக்குபேஷன் பாருங்களேன். த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஐவிசி இஸ் நாட் நோன். இந்த ஆக்குபேஷன் வந்து தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆக்குபேஷன் வந்து 9th ஸ்டாண்டர்டில் விவசாயம்னு சொல்லியிருப்பாங்க. ஹவவர் அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட், பாட்ரி மேக்கிங், ஜுவல்லரி மேக்கிங், வீவிங், கார்பென்ட்ரி. அவங்க அந்த காலத்திலேயே விவசாயம், கைவினை பொருட்கள், பானை செய்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே காலத்தில் அவங்க பாருங்கள் வியாபாரிகளாகவும் இருந்திருக்காங்க. அதை என்ன சொல்லுவாங்க, நகை செய்கிறாங்கல்ல, பொம்மை செய்கிறாங்கல்ல, அதெல்லாமும் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பாருங்கள் ரியரிங் ஆஃப் கேட்டில், அதாவது ஆணிரை மேய்த்தலும் அவங்களோட தொழிலாக இருந்திருக்கு. பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ் நியூ ஹவு டு யூஸ் த பாட்டர்ஸ் வீல். அந்த காலத்தில் பானை செய்கிறதும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அது என்னது, ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிருக்காங்க. அடுத்து நான் பாட்ரி வாஸ் ப்ராக்டிஸ்டு டியூரிங் த பாட்டர்ஸ் வீல். பாட்ரினா மண்பாடம் செய்தல். இட் வாஸ் வெல் ஃபயர்டு. பாட்ரிஸ் ஃபார் ரெட் இன் கலர். அது வந்து செம்மண் கலரில் இருக்கும், பிளாக்ல டிசைன் போட்டிருக்கும். ஓகேங்களா? செம்மண் கலர் பானைகளில் பிளாக்ல டிசைன் போட்டிருப்பாங்க. த ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் பாட்ரிஸ் ஹேவ் அனிமல் ஃபிகர்ஸ். சில பாட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அனிமலோட கலரையும் வரைஞ்சிருக்காங்க. ரிலீஜியஸ் பிலீவ். வி டோன்ட் ஹாவ் எனி எவிடன்சஸ் பாயிண்டிங் டு ஸ்பெசிஃபிக் டைட்டிஸ். அவங்க இந்த கடவுளை தான் கும்பிட்டாங்கன்னு சொல்ல முடியல. தேர் மைட் ஹாவ் ஒர்ஷிப் ஆஃப் மதர் காடஸ். ஓகேங்களா? ஆனால் அவங்க என்னன்னா மதர் காடஸ்னு ஒன்று கும்பிட்டுருக்காங்க. அது ஏன்னா ஃபெர்டிலிட்டியை சொல்கிற அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுற கடவுள். விச் இஸ் கன்க்ளூடட் பேஸ்ட் அப்பான் எக்ஸ்கவேஷன் ஆஃப் செவரல் ஃபீமேல் ஃபிகர்னஸ். ஓகேங்களா? அடுத்து டாய் கல்ச்சர். டாய்ஸ் லைக் என்னது, கார்ட்டு, கவுஸ் வித் மூவபிள் ஹெட்டு, லிம்ஸு, கிளே பால்ஸ், டைனி டால்ஸ், ஏ ஸ்மால் கிளே. எது? குரங்கு பொம்மை, டெரக்கோட்டா ஸ்குரில், அணில். அப்புறம் அணில் வந்து நட்டு சாப்பிட்ற மாதிரி நாய் பாருங்கள். அப்புறம் மேல் டான்ஸரும் இருக்குது. அங்கே ஃபீமேல் டான்ஸர் பார்த்தோம்ல மொஹஞ்சதாரோவில் பாருங்கள், இங்கே மேல் டான்ஸரும் இருக்குது. தே மேட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் யூஸிங் டெரக்கோட்டா. களிமண்ணால் வச்சு நிறைய இதை யூஸ் பண்ணி விளாண்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள், த இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். இந்த உலகத்திலேயே எழுத்து அப்படின்னு நம்மளே படிச்சிருப்போம்ல தமிழில், சொல் இயல் இசை நாடகங்கிற மாதிரி எழுத்துங்கிறத முதல்ல உலகத்துக்கு கொண்டு வந்தது யார்? சுமேரியர்கள். பை 1900 BCE ஹராப்பான் கல்ச்சர்
ங்கிறது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இட் இஸ் அசியூம்டு தட் என்னென்ன அடிக்கடி ஃப்ளட்டு வந்தனால போயிருக்கலாம், அடுத்து பருவநிலை மாற்றத்தினால வந்திருக்கலாம், இல்லை வேறு அரசர்கள் இங்கே தாக்குதல் நடத்தியிருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டி இயற்கை அழிவு ஏற்பட்டிருக்கலாம், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நடந்திருக்கலாம், இல்லைனா டீஃபாரஸ்டேஷனால் அந்த நாகரிகமே அழிஞ்சிருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு நோய் வந்து இறந்துருப்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ, சரியா, மொஹஞ்சதாரோவில் இருக்க ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டை யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் எ ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியாலஜிஸ்ட். ஓகேங்களா, ரேடியோ கார்பன் டேட்டிங்கை வச்சு இது எத்தனை வருஷம் பழமையானது, C14 ஒரு ஐசோட்டோப்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதான் பாருங்கள், இந்த மெத்தடுக்கு இன்னொரு பேர் C14 மெத்தட். த ரேடியோ கார்பன் மெத்தட் யூசஸ் த ரேடியோகாட்டிக் ஐசோட்டோப் ஆஃப் கார்பன் 14 டு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்கள், இதை பற்றின ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் என்னது, இதுதான் ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு, லார்ஜஸ்ட் அமாங், எவ்வளோ லார்ஜஸ்ட் 13 lakhs கிலோமீட்டர்னு படித்தோமா. அடுத்து த வேர்ல்டு ஃபஸ்ட் பிளான்டு சிட்டி சிவிலைசேஷனில் இதுதான். த இண்டஸ் ஆல்சோ ஹேட் அட்வான்ஸ்டு சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். தேர் வாஸ் அ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ். பாருங்களேன், பப்ளிக் ஹெல்த்தை பற்றி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களுக்கு ரொம்ப ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. மேபி நான் அந்தளவுக்கு ஃப்ளோவாக நடத்தியிருக்க மாட்டேன். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.